hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்ச ப்ளவுஸ்ல சிம்பிளா ஒரு ஆரி வர்க் தான் ஜரி த்ரெட் போட்டு நார்மல் மிஷின்ல வர்க் பண்ண போறோம். சாரியில கோல்டன் கலர் வர்க் இருக்கனால கோல்டன் கலர்லயே ஜரி எடுத்துர்க்கேன். A1 மம்தா பிராண்ட் எடுத்துர்க்கேன். இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா உள்ளாடி த்ரெட் வாரது இருக்கு. அந்த ஜரிக்கு உள்ளாடி த்ரெட் வாரது இருக்கும். ஜரிக்கு உள்ளாடி பிளாஸ்டிக் த்ரெட் வாரது இருக்கும். பிளாஸ்டிக் த்ரெட் வாரது வந்து நம்ம ஆரி வர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நூல் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து மிஷினில் அடிக்கலாம். அப்போ தான் தையல் அழகாக வரும். இப்போ நான் இதை வந்து பாபில் சுற்றி எடுக்கிறேன். பெடல் மிஷினில் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக போடலாம். ஸோ தைரியமாக ஒர்க் பண்ணி பாருங்கள். 2 த்ரெட்டு ஒன்றே போல் ஜாயின் பண்ணி இது மாதிரி சுற்றணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு வாட்டி ஒரு த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அதே பாபில் சுற்ற முடியுமா அப்படின்னு. இது என்ன மாதிரி கொஸ்டின் எனக்கு தெரியல நீங்கள் கேட்குறது. அப்படின்னா ஒரு த்ரெட் வந்து சொருகி எங்கேயாவது இருக்கும், ஒரு த்ரெட் வரும், ஒழுங்காக தைக்க முடியாது. அவங்களுக்கு டவுட்டு எப்படி இது சுற்றுறது அப்படின்னு. இப்போது பாபின் கேஸில் த்ரெட்டை போட்டு த்ரெட்டு லூஸாக வந்துருச்சு. இப்போ நான் மிஷினில் போட்டிருக்கேன். மிஷின் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் மிஷினில் போடுறது. தென் கோல்டன் கலருக்கு மேட்சிங்காக ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு இது லூப் வந்திருக்கா, லூஸ் விழுந்திருக்கா எல்லாம் பார்த்துக்கோங்க. டைட்டாக விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா இது மாதிரி லைனிங் கிளாத்தில் அடித்து எடுக்கணும். பாருங்கள், நான் ஓரங்கள்லாம் அடித்து எடுக்கேன். நான் ஆல்ரெடி வந்து கழுத்துக்கு வந்து நம்ம சுடிதாருக்கெல்லாம் அடித்து எடுக்கிற மாதிரி லைனிங் கிளாத்தை அடித்து மறைச்சி எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிச்சுக்கு மேலே அப்படியே நான் போடுறேன். ஸோ எனக்கு ஈஸியாக வந்திருக்கு இது இப்படி போடுறது. தென் நான் வந்து கோல்டன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கனால ஒரு தையல் போட்டது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பேக் சைடு எல்லோ கலரில் தெரியும். இப்போது ஒரு ஸ்டிச்சு ஃபுல்லாகவே பார்டர் ஒர்க்கு கொடுத்தாச்சு. இப்போது அடுத்த ஒரு ஒர்க்குக்காக நான் வந்து ஒரு பென்சில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இல்லை சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணலாம். 6 ஆக் பேட்டர்னில் எப்படி பார்டரோட ஒட்டி போடுங்க, வி ஷேப்பில் போட்டு விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறவங்க ஹேண்டால் நீட்டாக கரெக்டாக ஒரே கோடு வரைய முடியாது. ஸோ சின்னதாக ஒரு பேப்பர் வேணால் அந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர் ஆகட்டும், கல்யாண சீட்டு இருக்குங்களா, இன்விடேஷன் லெட்டர், இதில் அது வந்து கொஞ்சம் கட்டிக்கு இருக்கும், நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இது மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு எடுங்க. ஃபுல்லாகவே ஒரு கோடு வரையணும். எதுக்குன்னா கழுத்துக்கு ஒரு அவுட்லைன் தைக்கிறதுக்கு தான், அவுட்லைனில் வரைகிறதுக்கு ஈஸியாக. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யாருமே வரது கிடையாது. நானுமே ஃபஸ்ட்டு கையால் இது மாதிரியெல்லாம் போட்டு பழகியிருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டாக வரையணும், ஆரி ஒர்க் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து கல்யாண சீட்டில் கட் பண்ணி எல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு பொதுவாகவே இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப நாளாக போட்டு பழகிருச்சு. ஸோ நான் ரொம்ப ஸ்பீடாகவும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நான் போட்டுட்ருக்கேன். பட் நீங்களும் நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கீங்க, ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ பாருங்கள், இந்த கோடு போட்டது எதுக்குன்னா ஒரு அவுட்லைன் கிடைக்கிறதுக்கு வேண்டிதான். இப்போ நான் வந்து 6 ஆக் பேட்டர்னில் வரைஞ்சும் ஸ்டிச் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நேரடியாக ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் போட்டும் ஸ்டிச் பண்ணுவேன். இது மாதிரி நிறைய மாடல் நான் போட்டிருக்கனால நான் ரொம்ப ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். மிஷினில் அலேக்கு அடித்து எடுக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கண்டிப்பாக கோடு போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்ட்னஸ் வராது. நம்ம மனசு திடப்படுத்தணும்னா, நீட்டாக தைக்கணும்னா லைன் போட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் சும்மாவே தான் அடிக்கிறேன். அந்த கோடு மேலே எல்லாம் இல்லை ஸ்டிச் பண்ணுறது. நான் இது நிறைய வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யூடியூபுமே நான் வந்து நார்மலாக ஸ்டிச்சிங் வீடியோ போடணுன்னு உள்ள நோக்கத்தில் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். டவுட் இருக்கவங்க சும்மா ரீல்ஸ் வீடியோ அப்படி ஏதாவது தான் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அதிலே பார்த்து வீடியோ டான்ஸ் வீடியோ போட்டால் ட்ரெண்டிங் ஆகும், காமெடி வீடியோ கண்டென்ட் வீடியோ போட்டால் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணினது, ஏதோ ஒரு ஆசைக்கு பண்ணது. லாஸ்ட் நமக்கு இதுதான் கரெக்டான பாதைன்னு அறிஞ்சதுக்கப்புறம் நான் அதில் இருந்து அப்படியே விலகிட்டேன். மனசுக்குள்ளே ஆசை உண்டு, அப்பப்போ டான்ஸ் வீடியோ எல்லாம் போடுறது உண்டு இப்போவும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் சும்மா தான் அடிக்கிறேன். பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இதை வந்து பெடல் மிஷினில் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் திரும்ப என்கிட்ட கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, இதை பெடல் மிஷினில் போட முடியுமான்னு. இப்போ நான் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே எனக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்களா. இது மாதிரி நிறைய பேருக்கு த்ரெட் வந்து டைட் ஆகிற பிரச்சனை இருக்கும். ஸோ நான் அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நீட்டாக அதை நான் வந்து கத்திரியாலே கொஞ்சம் கட் பண்ணுறேன். மேலே நூலெல்லாம் துண்ணிட்டு அப்படியே நிற்குது. அதை நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், த்ரெட்டை வந்து பாபினில் நீட்டாக சுற்றி பாபினை கரெக்டாக போட்டு
மிஷினில் அட்டாச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து மிஷின்லேருந்து மேலே எடுத்துட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்டிச் ஒழுங்காக வந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா வேணும் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். சேம் வே தான், அதே மாதிரி தான் நான் இதில் வந்து பெர்ஃபெக்டாக ஒன்றும் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. நான் திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸில் நான் சொல்லுவேன், இது எல்லாருக்குமே தப்பு வரும் எல்லாருமே பெர்ஃபெக்டாக ஒன்றும் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. வீடியோவில் வந்து நம்ம எடிட் பண்ணிடுவோம் அதையெல்லாம். ஸோ நான் இதில் வந்து எடிட் பண்ண தோணலை. ஏன்னா நிறைய பிகினர்ஸ், புதிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும். அப்போ நான் இப்போது இவ்வளோ வீடியோஸ் போட்டதுக்கப்புறமும் நான் இந்த தப்பு பண்ணேன்னா என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கே தப்பு வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாம் சர்வசாதாரணம், நமக்கு தப்பு வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு உள்ள ஒரு எண்ணம் தோணும். ஸோ தான் அப்படி தான். அதனால தான் உங்களுக்கு இப்போ அந்த வீடியோவை தான் கட் பண்ணி தூக்கி போடாமல் அதை அப்படியே எடிட் பண்ணி உங்களுக்கு டெஃபினிஷனோட சொல்கிறது. ஸோ இப்போது திரும்ப நான் தான் பாவனை போட்டாச்சு, த்ரெட்டை மேலே எடுத்து ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் நம்ம எங்கே விட்டோமோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சிக்ஸாக் பேட்டர்னுக்கு அந்த முக்கோண ஷேப்புக்கு எண்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இடையில விட்டுட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக எண்டிலேருந்து, அந்த கழுத்துக்கு எண்டிலேருந்து ஓரத்துக்கு எண்டிலேருந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு பிரச்சனை வந்துன்னே வெளியே தெரியாது. ஸோ எந்த இது பண்ணினாலும் நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்க்கு வேண்டி பண்ணினா கரெக்டாக இருக்கும். இப்போ முகம் சுளிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அவங்கள்ட்ட நம்ம காசு வாங்குகிறோம், ஒரு 100 ருபீஸ் 200 இப்படி நம்ம வாங்குகிறோன்னா அவங்க முகத்தை சுளிக்காமல் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லணும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா நிற்கிற த்ரெட்டையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் சிம்பிளாக ஒரு பீட் ஒர்க் கொடுக்கலாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம், கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம். நல்ல ஹெவியாக இதுக்கு உள்ளாடியே ஒர்க் பண்ணலாம். அந்த சிக்ஸாக் பேட்டர்னில் ட்ரையாங்குலர் ஷேப்பு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், ஸ்டிச் பண்ணலாம். அதுலேயே ஆரி ஒர்க் பேட்டர்ன்லாம் ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா த்ரெட் எடுத்திருக்கேன், நார்மல் மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன். தென் நம்பர் 8 நீடில் எடுத்திருக்கேன். 8 நீடில் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. இதில் பெரிய பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதோட அந்த ஹோல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அப்போ பெரிய நீடில் எடுத்தோன்னா நமக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணவும் முடியும். அதனால தான் இந்த பெரிய ஊசி எடுத்துருக்குது. இப்போது 2 தடவை இது மாதிரி குத்தி தைக்கணும். அப்போ தான் வந்து லாக் கரெக்டாக விழும். ஏதாவது பிடிச்சி இழுத்தா கூட நூல் வந்து லூஸ் ஆகாது. ஸோ 2 தடவை இது மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் போட்டு எடுத்துக்கோங்க பீட்ஸுக்குள்ளாடி. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேரெக்டாக பார்க்குறதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். தென் இதுக்கு எவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணினேன், எவ்வளோ ரூபா வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பீட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த பீட்ஸுக்கு 10 ரூபா தான் ஆகும். தென் த்ரெட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பண்டில் வாங்கி வச்சுருந்தோம். 15 ரூபாய்க்கு த்ரெட்டு வாங்கினோன்னா கூட இதில் ஒரு 2 ரூபாய்க்கோ 3 ரூபாய்க்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். தென் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சார்ஜ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். தென் இந்த ஒர்க்கு சார்ஜ் இருக்குல்ல அதுக்கு ஒரு 50 ருபீஸ். டோட்டலாக நான் வந்து 300 வாங்கினேன். இந்த ப்ளவுஸுக்கு 300 ரூபாய் வாங்கினேன். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கூலி 200. தென் பீட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா போடலாம், ஸ்டிச்சிங் கூலி 50 ரூபா, அப்படி மொத்தம் 300 ரூபா வாங்கினேன். ஒர்த்து தான் இது. அவங்களுக்கும் அதிகமாக தோணலை, எனக்கும் ஓரளவு கட்டுப்படி ஆகிடுச்சு. இப்போது கழுத்துக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கையை முழுக்கையாக விட்டால் கை கோவிச்சுக்கிட்டீங்களா? அதனால் கைக்கு கொஞ்சமாக பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குறேன். கொஞ்சம் கேப்பு விட்டு தான், அதுவுமே டபுள் லாக் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது பிடிச்சி நம்மளோட ஹேர் பிடிச்சி இழுத்தாலே பீட்ஸ் வந்து உதிர்ந்து வந்து தொங்கி நிற்கும். ஸ்லீவ் ஃபுல்லாக கஜேன்னு அட்டாச் பண்ணாமல், பீட்ஸ் அட்டாச் பண்ணாமல் நம்ம சிம்பிளாக தானே கழுத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் கேப்பு விட்டு ஒரு 2 இன்ச்சு கேப்பு விட்டு பீட்ஸு 2 லைனுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு லைன் போயிட்டு இருக்கா, அடுத்து ரிவர்ஸில் இந்த 2 லைனுக்கும் இடையில கேப்பில் 1 இன்ச்சு பேக்கில் ஒட்டு பார்த்தீங்களா? இப்படி கரெக்டாக அந்த பார்டருக்கு ஒட்டினாப்பில் அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ஒழுங்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரே கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்க, அப்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ கழுத்துக்கும் கைக்கும் மேட்சிங்காக அழகாக ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான்.
ட்ரை பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னும் என்னோடய சேனலில் நிறைய பெரிய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நல்ல ஹெவி ஒர்க் மாதிரி. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக தைரியமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்னை மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்கடே. உங்கள் மோட்டிவேஷன் தான் என்னை இன்னும் நிறைய வீடியோஸ் போட தூண்டிகிட்டு இருக்கு. தேங்க்யூ.